8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 குறளினிது யாழினிது. கற்றல் நோக்கங்கள். இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள இசை பற்றிய செய்திகளை அறிந்து போற்றுதல். சங்ககால தமிழரின் பண்பாடு பற்றிய கருத்துக்களை உணர்தல். கைவினை கலைகளின் சிறப்புகளை அறிந்து அவற்றை வளர்த்தல். பழந்தமிழர் பயன்படுத்திய இசைக்கருவிகளின் நுட்பங்களை புரிந்து கொள்ளுதல். தொகைநிலை தொகாநிலை தொடர்களின் வகைகளை அறிந்து பயன்படுத்துதல். கவிதை பேழை இயல் 5 திருக்கேதாரம். நுழையும் முன். உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இசை. இது மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றலுடையது. இசைக்கருவிகளின் ஓசையாடு பாடல் இணையும் போது அது செவிகளுக்கு மட்டுமன்றி சிந்தைக்கும் விருந்தாகிறது. தமிழிசை பாடப்படும் இனிய சூழலை விளக்கும் தேவார பாடல் ஒன்றை அறிவோம். பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பழவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகசுனை வைரம் அவை சொரிய மண் நின்றன மதவேழங்கள் மணி வாரிக்கொண்டு எரிய கிண்ணென்று இசை முரளும் திருக்கேதாரம் எண்ணீரே. சுந்தரர். சொல்லும் பொருளும். பண் இசை கனகசுனை பொன் வண்ண நீர்நிலை மதவேழங்கள் மத யானைகள் முரளும் முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில். பாடலின் பொருள். பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒலிக்கும். கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன் வண்ண நீர்நிலைகள் வைரங்களை போன்ற நீர்த்திவேலைகளை வாரி இறைக்கும். நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும். இவற்றால் இடையராது எழும் கின் என்னும் ஒளியானது இசையாக முழங்கும். இத்தகைய சிறப்புகளுடைய நகரம் திருக்கேதாரம் ஆகும். நூல்வெளி. சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். இவர் நம்பி ஆரூரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமறைகளுள் 7ஆம் திருமறையாக வைக்கப்பட்டுள்ளன. இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் ஆகும். இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஆவார். இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. தே + ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும் தே + வாரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. கவிதை பேழை இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல். நுழையும் முன். அன்பு அறிவு பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர்குணங்கள் ஆகும். இச்சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர். ஆனால் இவை ஒவ்வொன்றும் நுட்பமான பொருள் உண்டு. அதனை விளக்கும் கலித்தொகை பாடல் ஒன்றை அறிவோம். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். நல்லந்துவனார். சொல்லும் பொருளும். அளந்தவர் வறியவர் செராமை வெறுக்காமை நோன்றல் பொறுத்தல் போற்றார் பகைவர் கிளை உறவினர் பேதையார் அறிவற்றவர் மறாஅமை மறவாமை பொறை பொறுமை. பாடலின் பொருள். இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல். பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல். செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். நிறை எனப்படுவது மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல். நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல். நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும். நூல்வெளி. கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தற்களி பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது. கலித்தொகையை தொகுத்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே. உரைநடை உலகம் இயல் 5 நாட்டுப்புற கைவினை கலைகள். நுழையும் முன்.
கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது கலைகளின் இயல்பாகும். மேலும் அவை தொன்மையான பண்பாட்டு கூறுகளையும் எடுத்து காட்டுகின்றன. அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருள்களை தொழில் முறையில் உருவாக்கும் கலையை கைவினை கலை எனலாம். அக்கலையை பற்றி அறிவோம். கல்லூரி மாணவி மலர்விழி, அவளுடைய தம்பி அமுதன், நண்பர்கள் சையது, சாலமன் ஆகியோர் கைவினைப் பொருள்கள் கண்காட்சி அரங்குக்குள் நுழைகின்றனர். அமுதன்: அடேயப்பா, எத்தனை அரங்குகள், எவ்வளோ அழகான பொருள்கள்! சையது: எல்லாவற்றையும் ஓடி ஓடி பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. மலர்விழி: அவசரம் வேண்டாம், ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இதோ இந்த மண்பாண்ட அரங்கை முதலில் பார்ப்போம். பொறுப்பாளர்: உலகின் பழமையான கலைகளுள் ஒன்றாகிய மண்பாண்ட கலை அரங்கு உங்களை வரவேற்கிறது. சாலமன்: என்ன, உலகின் பழமையான கலைகளுள் ஒன்றா? பொறுப்பாளர்: ஆமாம், மிகவும் பழமையான கைவினை கலைகளுள் ஒன்று மண்பாண்ட கலை. சிந்து சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன என்பதை படித்திருப்பீர்களே. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியன்கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. இவையெல்லாம் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் ஆகும். சையது: ஐயா, மண்பாண்டம் என்றால் பானை, சட்டி ஆகியவை தானே? பொறுப்பாளர்: இங்கே பாருங்கள். குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உழக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி என்று எத்தனை பொருள்கள் இருக்கின்றன பார்த்தீர்களா? இவைகளெல்லாம் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை. குளங்கள், ஆற்றங்கரைகள், வயல்வெளிகள் ஆகிய இடங்களில் இத்தகைய களிமண் கிடைக்கும். மலர்விழி: நல்ல களிமண் கிடைத்தால் உடனே பாண்டங்கள் செய்ய தொடங்கிவிடலாம் அல்லவா? பொறுப்பாளர்: அப்படி உடனே செய்துவிட முடியாது. பள்ளம் தோண்டி அதில் களிமண்ணை நிரப்ப வேண்டும். அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும். பின்பு அதனுடன் குறிப்பிட்ட அளவில் மெல்லிய மணல், சாம்பல் ஆகியவற்றை கலந்து பக்குவப்படுத்த வேண்டும். இதுதான் பானை செய்யும் சக்கரம். இதனை நாங்கள் திருவை என்போம். திருவையை வேகமாக சுழல செய்து அதன் நடுவில் மண்ணை வைத்து கையால் அணைத்து பிடித்து மண்பாண்டங்களை உருவாக்குவோம். உரிய வடிவம் வந்ததும் அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் அறுத்து எடுத்து காய வைப்போம். அங்கிருக்கும் உதவியாளர் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பாண்டம் செய்து காட்டுகிறார். பொறுப்பாளர்: பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. வனையப்பட்ட பானைகள் ஓரளவு காய்ந்ததும் தட்டு பலகையை கொண்டு தட்டி பானையின் அடிப்பகுதியில் இருக்கும் ஓட்டையை மூடி பானையை முழுமையாக்குவோம். பிறகு உருட்டுக்கள் கொண்டு தேய்த்து பானைகளை மெருகேற்றுவோம். அமுதன்: எங்கள் ஊரில் பாட்டி மண்பாண்டங்களில்தான் சமையல் செய்வார். பொறுப்பாளர்: மண்பாண்டங்களில் சமைத்தால் உணவு நல்ல சுவையுடன் இருக்கும். மேலும் உடல் நலத்திற்கும் நல்லது. மண்பானையில் வைத்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். இப்போது மண்பாண்டங்களின் பயன்பாடு குறைந்து வருகிறது. ஆனால் இன்னும் திருவிழாக்களிலும் சமய சடங்குகளிலும் மண்பானைகளை பயன்படுத்தி வருவது சற்று ஆறுதல் அளிக்கிறது. இந்த மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலைதான் சுடுமண் சிற்பக்கலை. மலர்விழி: டெரகோட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதுதானே? பொறுப்பாளர்: ஆம், அதுவேதான். இந்த அரங்கின் அடுத்த பகுதிக்கு வாருங்கள், அவற்றை பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு செல்கின்றனர். அங்கு அழகான சுடுமண் சிற்பங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சாலமன்: அடடா, எவ்வளவு சிற்பங்கள்! அமுதன்: இங்கு மனித உருவங்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள், பறவைகள், பொம்மைகள், அலங்கார வடிவங்கள் என பல வகையான சிற்பங்களும் உள்ளனவே. பொறுப்பாளர்: ஆமாம், மண்பாண்டங்களை போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டி எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும். தமிழர்கள் பழங்காலத்தில் இருந்தே சுடுமண் சிற்பக்கலையிலும் சிறந்து விளங்கியுள்ளனர். சுடுமண் சிற்பங்களுக்கு வண்ணங்கள் பூசுவதும் தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும். பெரிய மாளிகைகளிலும் கலை அரங்குகளிலும் இவை போன்ற சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள். முன்பெல்லாம் சிற்றூர்களில் உள்ள கோவில்களில் மட்டுமே இவற்றை காண முடியும். இப்போது கலைப்பொருளாக அழகுக்காக பல இடங்களிலும் பயன்படுத்துகின்றனர். அமுதன்: எங்கள் ஊர்கோவிலில் இவை போன்ற ஏராளமான குதிரை சிற்பங்கள் உள்ளன. எதற்காக அத்தனை சிற்பங்கள் உள்ளன? பொறுப்பாளர்: மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் குதிரை சிற்பம் செய்து வைப்பதாக வேண்டிக் கொள்வது உண்டு. அப்படி வேண்டிக் கொண்டவர்கள் வைத்தவையாக இருக்கும். மலர்விழி: மண்ணால் உருவாகும் அழகிய கலைகளை பற்றி சிறப்பாக சொன்னீர்கள். மிக்க நன்றி ஐயா. நாங்கள் பிற கைவினை கலை அரங்குகளையும் பார்த்துவிட்டு வருகிறோம். அவர்கள் அடுத்துள்ள மூங்கில் கலை அரங்கிற்கு செல்கின்றனர். அவ்வரங்கின் பொறுப்பாளர் அவர்களை வரவேற்கிறார்.
மலர்விழி மூங்கிலால் கூடைகளும் ஏணிகளும் மட்டும்தான் செய்வார்கள் என நினைத்திருந்தேன். என் எண்ணம் தவறு என்று இங்கு வந்த பிறகுதான் புரிகிறது. பொறுப்பாளர்: உண்மைதான், மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. இதோ பாருங்கள், மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முரம், ஏணி, சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சிப்பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருள்கள் மூங்கில் மூலம் உருவாகின்றன. சுருக்கமாக சொன்னால், பிறந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருள் முதல் இறந்தவரை எடுத்து சொல்லும் பாடை வரை மூங்கிலால் செய்யப்படுகின்றன. மலர்விழி: முன்பெல்லாம் திருமணத்தின் போது துணிகள், பழங்கள், பலகாரங்கள் முதலியவற்றை வைத்து கொடுப்பதற்கு சீர்குடைகளை பயன்படுத்துவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பொறுப்பாளர்: ஆமாம், அது மட்டுமில்லாமல் கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் போன்றவற்றை முரத்தில் வைத்து படைக்கும் பழக்கமும் சில பகுதிகளில் இருந்தன. அவையெல்லாம் இப்போது வழக்கொழிந்து விட்டன. தெரிந்து தெளிவோம். கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என 3 வகை மூங்கில்கள் உண்டு. அவற்றுள் கூட்டு மூங்கில்களை கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை. அவர்கள் அடுத்துள்ள கோரைப்பாய் அரங்குக்கு செல்கின்றனர். சையது: பாய் என்பது படுக்க பயன்படுவது. அதில் வேறு என்ன சிறப்பு இருக்கிறது? பொறுப்பாளர்: பாய்களில் பல வகை உண்டு. குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய், இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய். இப்படி பல வகை பாய்கள் உண்டு. இங்கே உள்ள பாய்களை பாருங்கள். முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்பட்டது கூட பாய்தான். இதனை புறநானூறு கூம்போடு மீப்பாய் களையாது என்னும் அடியால் குறிப்பிடுகிறது. மலர்விழி: திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டுப்பாய்களில் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன். பொறுப்பாளர்: பெயர்கள் மட்டுமன்றி குத்துவிளக்கு, மயில், பூக்கள் போன்றவையும் வழிபாட்டு சின்னங்களும் கூட பாய்களில் இடம்பெறுவதுண்டு. பாய் பின்னுவதும் சிறந்த கலையே. அடுத்து பனையோலை அரங்கிற்கு செல்கின்றனர். பொறுப்பாளர்: தம்பிகளே, பனையோலை என்றதும் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? அமுதன்: ஓலைச்சுவடிதான் நினைவுக்கு வருகிறது. பொறுப்பாளர்: ஆம், பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நமக்காக பாதுகாத்து வைத்திருந்தவை பனை ஓலைகள் அல்லவா? அது மட்டுமல்லாமல் பனை ஓலைகளினால் பல வகையான பொருள்கள் உருவாக்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் பாருங்கள். குழந்தைகளுக்கான கிளிகிழப்பை, பொம்மைகள், பொருள்களை வைத்துக் கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுலகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய் எல்லாம் இருக்கின்றன. தெரிந்து தெளிவோம். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை. பனைமட்டையின் நாரிலிருந்து கயிறு, கட்டில், கூடை போன்றவை செய்யப்படுகின்றன. மலர்விழி: பனைமரம் தோற்றத்தில் மட்டுமல்லாமல் பயன் தருவதிலும் கூட மிகவும் உயர்வான மரம்தான் போலிருக்கிறது. அடுத்து பிரம்பு கலை அரங்கிற்கு செல்கின்றனர். பொறுப்பாளர்: பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. வந்து பாருங்கள். இங்கு குழந்தைகளுக்கான தொட்டில், பெரியவர்களுக்கான கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பு தட்டு, அர்ச்சனை தட்டு, வெற்றிலை பெட்டி என வகை வகையான பொருள்கள் பிரம்பிலேயே உள்ளன. மலர்விழி: பிரம்பு ஒரு தாவரம் தானே, அதனை எப்படி உலோகம் போல வளைத்து பொருள்களை செய்ய முடிகிறது? பொறுப்பாளர்: அதுதான் பிரம்பின் சிறப்பு. முதலில் பிரம்பினை நெருப்பில் காட்டி சூடுபடுத்துவோம். சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் 2 கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைப்போம். அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளையும். பின்னர் அதனை தண்ணீரில் நனைத்து வைத்துவிட்டால் அப்படியே நிலைத்துவிடும். பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணைகளை அரைந்தும் சிறு பிரம்பு இழைகளை கொண்டு கட்டியும் தேவையான பொருள்களாக மாற்றுவோம். பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது. எனவே அதில் அமர்வதும் படுப்பதும் உடல் நலத்துக்கு நல்லது. மேலும் பிரம்பு பொருள்கள் வீட்டுக்கு அழகையும் கொடுக்கும். தெரிந்து தெளிவோம். பிரம்பு என்பது கொடிவகையை சேர்ந்த தாவரம். இதன் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங் என்பதாகும். இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செழித்து வளரும். தமிழகத்தில் இப்போது இஃது அருகிவிட்டது. நமது தேவைக்காக அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களிலிருந்து தருவிக்கப்படுகிறது. மலர்விழி: இந்த கண்காட்சிக்கு வந்ததன் மூலம் நாட்டுப்புற கைவினை கலைகளை பற்றி பல புதிய செய்திகளை அறிந்து கொண்டோம். மிகவும் நன்றி ஐயா. பொறுப்பாளர்: இவை மட்டுமல்ல, மண் பொம்மைகள் செய்தல், மரப்பொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலையும் ஏலக்காய் மாலையும் செய்தல், மாட்டுக்கொம்பினால் கலைப்பொருள்கள் செய்தல்,
சங்கு, கிளிஞ்சல் போன்றவற்றால் பொருள்களை உருவாக்குதல் என இன்னும் பல வகையான கைவினை கலைகள் உள்ளன. இவற்றை பற்றி அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. இவை போன்ற கைவினைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை உருவாக்கும் கலைஞர்களையும் ஊக்குவிக்க வேண்டும். அப்படி செய்தால் சுற்றுச்சூழலையும் மாசடையாமல் பாதுகாக்கலாம். மலர்விழி: அப்படியே செய்கிறோம் ஐயா. நால்வரும் விடை பெற்று திரும்புகின்றனர். விரிவானம். இயல் 5 தமிழர் இசைக்கருவிகள். நுழையும் முன் ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம் ஆகும். இது பல்துறை அறிவை உள்ளடக்கியதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை அறிவை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும். களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகர வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும். இசைத்துறையை பற்றிய கலைக்களஞ்சியம் ஒன்றை அறிவோம். இசை மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது. இது நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது. இக்கலையே இசை எனப்பட்டது. குரல் வழி இசை, கருவி வழி இசை என இசையை 2ஆக பிரிப்பர். இசைக்கருவிகள். இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசைக்கருவிகள் ஆகும். கால தேவைகள், சமய சடங்குகள், திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்வுகளின் பொருட்டு பலவிதமான இசைக்கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன. இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை, இரண்டிற்கும் பயன்படுபவை என பலவாக தோன்றி கிளைத்தன. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். புறநானூறு. இசைக்கருவிகளின் வகைகள். இசைக்கருவிகள் தோல்கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சுக்கருவி என 4 வகைப்படும். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு முழவு, முரசு. நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு யாழ், வீணை. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு குழல், சங்கு. ஒன்றோடொன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சு கருவிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு சாளரா, சேகண்டி. உடுக்கை. உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். இதன் உடல் பித்தளையால் ஆனது. வாய்ப்பகுதி ஆட்டுத்தோளால் பொருத்தப்பட்டிருக்கும். 2 வாய்களையும் இணைக்கும் கயிறுகள் இடையில் கோர்க்கப்பட்டிருக்கும். இவற்றின் மீது ஒரு நாடா சுற்றப்பட்டு தொங்கும். வலது வாயின் மீதுதான் அடிப்பர். அவ்வப்போது இடையின் மீதுள்ள நாடாவை அமுக்குவர். பெரிய உடுக்கையை தவண்டை என்பர். சிறு உடுக்கையை குடுகுடுப்பை என்பர். தில்லையில் நடனமாடும் நடராசரின் கைகளில் ஒன்றில் இதனை காணலாம். இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இக்கருவி இசைக்கப்படுகிறது. தண்டுடுக்கை, தாளந்தக்கை, சார நடம் பயில்வார் சம்பந்தர் தேவாரம். குடமுழா. வகை தோல்கருவி. 5 முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது குடமுழா. ஒரு பெரிய குடத்தின் நடுவில் 5 வட்ட வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கும். நடுவில் இருக்கும் வாய் மற்றவற்றை விட பெரியதாக இருக்கும். ஒவ்வொரு வாயும் தோலால் மூடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும். இதன் காரணமாக இதனை பஞ்ச மகா சப்தம் என்றும் அழைப்பர். இது கோயில்களில் ஒலிக்கப்படும் இசைக்கருவியாகும். சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை முழவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. குழல். வகை காற்றுக்கருவி. காடுகளில் வளரும் மூங்கிலில் வண்டுகள் துளையிடும். அவற்றின் வழியாக காற்று வீசும்போது இன்னிசை எழும்பும். இதனை கண்டு மகிழ்ந்த நம் முன்னோர் அமைத்து கொண்டவையே குழல்கள். இதனை வேங்குழல், புல்லாங்குழல் என்றும் அசைப்பர். குழல் 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய 7 துளைகளை உடையதாக இருக்கும். இது சுமார் 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். மூங்கில் மட்டுமன்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. குழல் இனிது, யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர். திருக்குறள். கொம்பு. வகை காற்றுக்கருவி. மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். அதுவே பிற்காலத்தில் கொம்பு என்னும் இசைக்கருவிக்கு அடிப்படையாயிற்று. இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. இதனை வேடர் வேட்டையின் போது ஊதுவர். கழனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகள். கல்வரை விரட்டவும் மற்ற காவல்காரர்களை விழித்திருக்க செய்யவும் கொம்பினை ஊதுவர். ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படுகின்றன.
சங்கு வகை காற்று கருவி. இது ஒரு இயற்கை கருவி. கடலில் இருந்து எடுக்கப்படுவது. வளமாக சுழிந்து இருக்கும் சங்கை வலம்புரி சங்கு என்பர். சங்கின் ஒளியை சங்கநாதம் என்பர். இலக்கியங்களில் இதனை பணிலம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். கோவில் திருவிழாக்களின் போதும் சமய சடங்குகளின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் திருப்பாவை. சாளரா வகை கஞ்ச கருவி. இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். அதன் உட்புறம் குவிந்திருக்கும். இதனை ஒன்றோடு ஒன்று பொருத்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்கேற்ப இசைப்பர். இதனை பாண்டில் எனவும் அழைப்பர். இது கோவில் கூட்டு வழிபாட்டின் போதும் இன்னிசை அரங்குகளிலும் இசைக்கப்படும் இன்றியமையாத இசைக்கருவி ஆகும். இதனை இக்காலத்தில் ஜால்ரா என்பர். சேகண்டி வகை கஞ்ச கருவி. வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்தது சேகண்டி. இதனை குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அடித்து ஒலி எழுப்புவர். இது தேவைக்கேற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படும். இதனை சேமங்கலம் என்றும் அழைப்பர். இதனை கோவில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைப்பர். திமிலை வகை தோல் கருவி. பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி திமிலை ஆகும். மணற்கடிகார வடிவத்தில் இக்கருவி அமைந்திருக்கும். இதனை பாணி என்னும் பெயரால் அழைப்பர். சங்குடு தாரை காலம் தழங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி. பெரிய புராணம். பறை வகை தோல் கருவி. விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட கருவி பறையாகும். பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழக்கினர். பகைவர்களின் ஆணிரையை கவர செல்லும் போது ஆகோட்பறையை முழக்குவர். இக்காலத்தில் இது தப்பு என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. இதனை முழக்கிக் கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. மத்தளம் வகை தோல் கருவி. மத்து என்பது ஓசையின் பெயர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படையாகும். மத்து பிளஸ் தளம் மத்தளம் என்று ஆகியது என்கிறார் அடியார்க்கு நல்லார். மத்தளத்தின் நடுப்பகுதி பெருத்தும் கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும். மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதன் வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இக்கருவி 2 கைகளாலும் இசைக்கப்படுகிறது. ஆகவே இதனை முதற்கருவி என்பர். தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் கோவிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் என்பர். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ் நாச்சியார் திருமொழி. முரசு வகை தோல் கருவி. தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது முரசு ஆகும். படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு என்று 3 வகையான முரசுகள் பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்தன. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. மார்க்கன் முரசும் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. முழவு வகை தோல் கருவி. ஒரே முகத்தையுடைய முரசு வகையை சேர்ந்தது முழவு. ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவியாகும். இத்தோலில் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழக்குவர். மன்னமை முழவு என புறநராற்று படையில் இடம்பெற்றுள்ளது. காலத்தை அறிவிக்க நாழிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. கலை உணக்கிழந்த முழவு மருள் பெரும்பழம் புறநானூறு. யாழ் வகை நரம்பு கருவி. வேட்டுவர் இறுக கட்டிய தங்கள் வில் நாணில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர். வில்லை போன்ற வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவி ஒன்றை உருவாக்கினார். இதன் அடிப்படையில் உருவான கருவியே யாழாகும். பேரியாழ், செங்கோட்டியாழ் போன்றவை மிக பழமையானவை. யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைந்தது மகரையாழ். 14 நரம்புகளை கொண்டது சகோடையாழ். யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறியது என்பர். வீணை வகை நரம்பு கருவி. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணையாகும். இது 7 நரம்புகளை கொண்டது. இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வலக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர். இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம், தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புகின்றன. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. கற்கண்டு இயல் 5 தொகைநிலை தொகாநிலை தொடர்கள்.
ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் என்பதை அறிந்தோம். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் என்பதையும் அறிவோம். பால் பருகினான் வெண்முத்து என்னும் தொடர்களை பாருங்கள். இவை பாலை பருகினான் வெண்மையான முத்து என்னும் பொருள்களை தருகின்றன. முதல் தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருவும், அடுத்த தொடரில் மை என்னும் விகுதியும் ஆன என்னும் உருவும் மறைந்து நின்று பொருள் உணர்த்துகின்றன. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி மறைந்து வருமானால் அதனை தொகைநிலை தொடர் என்பர். இத்தொகைநிலை தொடர் வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என 6 வகைப்படும். வேற்றுமை தொகை. திருக்குறள் படித்தால். இத்தொடர் திருக்குறளை படித்தால் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. இரு சொற்களுக்கும் இடையில் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். திருவாசகம் படித்தான். ஐ இரண்டாம் வேற்றுமை தொகை. தலை வணங்கு. ஆள் மூன்றாம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான். கு நான்காம் வேற்றுமை தொகை. மலைவீழ் அருவி. இன் ஐந்தாம் வேற்றுமை தொகை. கம்பர் பாடல். அது ஆறாம் வேற்றுமை தொகை. மலை குகை. கண் ஏழாம் வேற்றுமை தொகை. உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. பணப்பை. இது பணத்தை கொண்ட பை என விரிந்து பொருள் தருகிறது. பணம் பை என்னும் இரு சொற்களுக்கும் இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருவும் கொண்ட எனும் சொல்லும் உருவின் பயன் மறைந்து வந்துள்ளன. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் பயன் மறைந்து வருவது உருவும் பயனும் உடன்தொக்க தொகை எனப்படும். இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. எடுத்துக்காட்டு பால் குடம், பாலை கொண்ட குடம். மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. எடுத்துக்காட்டு பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலை. நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. எடுத்துக்காட்டு மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. வினைத்தொகை. ஆடு கொடி வளர்தமிழ். இத்தொடர்களில் ஆடு வளர் என்பவை வினை பகுதிகள். இவை முறையே கொடி தமிழ் எனும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரெச்சங்களாக உள்ளன. அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கியுள்ளன. மேலும் இவை முறையே ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி எனவும் வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தபடி பொருள் தருகின்றன. இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சத்தை வினைத்தொகை என்பர். காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகை. நன்னூல் 364. பண்புத்தொகை. வெண்ணிலவு கருங்குவளை. இத்தொடர்களில் வெண்மை கருமை என்னும் பண்புகள் நிலவு குவளை என்னும் பெயர் சொற்களை தழுவி நிற்கின்றன. ஆன ஆகிய என்னும் பண்புருவுகள் மறைந்து வெண்மையான நிலவு கருமையான குவளை என்னும் பொருள்களை தருகின்றன. இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புருவுகள் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். இருபெயரொட்டு பண்புத்தொகை. பனைமரம். இத்தொடர் பனையாகிய மரம் என விரியும். மரம் என்பது பொது பெயர், பனை என்பது மரங்களுள் சிறப்பினை ஒன்றினை குறிக்கும் சிறப்பு பெயர். இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருவு மறைந்து வருவதை இருபெயரொட்டு பண்புத்தொகை என்பர். ஓமை தொகை. மலர்விழி. இத்தொடர் மலர் போன்ற விழி என்னும் பொருள் தருகிறது. மலர் ஓமை, விழி ஓமேயம். இடையில் போன்ற என்னும் ஓம உருவு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு ஓமைக்கும் ஓமயத்திற்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய ஓம உருவுகளுள் ஒன்று மறைந்து வருவது ஓமை தொகை எனப்படும். உம்மை தொகை. இரவு பகல் தாய் தந்தை. இத்தொடர்கள் இரவும் பகலும் தாயும் தந்தையும் என விரிந்து பொருள் தருகின்றன. இதில் சொற்களின் இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது. இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உம்மை தொகை என்பர். தெரிந்து தெளிவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருவு வெளிப்பட வருவது எண்ணும்மை எனப்படும். எடுத்துக்காட்டு இரவும் பகலும் பசுவும் கன்றும். அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தால். தொடி வளையல். இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னால் ஆன வளையல் என பொருள் தரும். இத்தொடர் வந்தால் என்னும் இடைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்னும் பொருள் தருகிறது. இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும். இவ்வாறு வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை.
அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை எனப்படும். தொகாநிலை தொடர். ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை தொகாநிலை தொடர் என்பர். இத்தொகாநிலை தொடர் எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர் என 9 வகைப்படும். எழுவாய் தொடர். எடுத்துக்காட்டு மல்லிகை மலர்ந்தது. இதில் மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது எழுவாய் தொடர் ஆகும். விழித்தொடர். எடுத்துக்காட்டு நண்பா படி. இதில் நண்பா என்னும் விழிப்பெயர் படி என்னும் பயனிலை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது விழித்தொடர் ஆகும். வினைமுற்று தொடர். எடுத்துக்காட்டு சென்றனர் வீரர். இதில் சென்றனர் எனும் வினைமுற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினைமுற்று தொடர் ஆகும். பெயரச்சு தொடர். எடுத்துக்காட்டு வரைந்த ஓவியம். இதில் வரைந்த என்னும் எச்சவினை ஓவியம் என்னும் பெயர்ச்சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது பெயரச்சு தொடர் ஆகும். வினையெச்ச தொடர். எடுத்துக்காட்டு தேடி பார்த்தான். இதில் தேடி எனும் வினையெச்ச சொல் பார்த்தான் எனும் வினைமுற்று சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினையெச்ச தொடர் ஆகும். வேற்றுமை தொகாநிலை தொடர். எடுத்துக்காட்டு கவிதையை எழுதினார். இதில் ஐ எனும் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். இடைச்சொல் தொடர். எடுத்துக்காட்டு மற்று பிற. மற்று ப்ளஸ் பிற. இதில் மற்று எனும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது இடைச்சொல் தொடர் ஆகும். உரிச்சொல் தொடர். எடுத்துக்காட்டு சாலவும் நன்று. இதில் சால என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உரிச்சொல் தொடர் ஆகும். அடுக்கு தொடர். எடுத்துக்காட்டு நன்று நன்று நன்று. இதில் ஒரே சொல் பலமுறை அடிக்கு வந்துள்ளதால் இது அடுக்கு தொடர் ஆகும். சொல்லை கேட்டு எழுதுக. முல்லைநில மக்களாகிய ஆயர்கள் குழல் ஊதுவதில் வல்லவர்கள். இதனை சம்பந்தர் திருப்பதிகத்தில் அமைந்த நிகழ்ச்சி ஒன்று விளக்குகிறது. திருவண்ணாமலை சாரலில் ஆயர் ஒருவர் ஆணிரைகளையும் எருமை இனங்களையும் மேய்த்து கொண்டிருந்தார். மாலையில் அவற்றையெல்லாம் ஒன்று திரட்டினார். அப்போது எருமை ஒன்று காணாமல் போனதை அறிந்தார். தம் கையில் இருந்த குழலை எடுத்து இனிய இசையை எழுப்பினார். இன்னிசை கேட்ட எருமை அவரை வந்தடைந்தது. இவ்வாறு ஆயர்களின் இசைத்தரத்தை திருப்பதிகம் விளக்குகிறது. இணை சொற்கள். தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும். அவற்றை இணை சொற்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டு தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். இணை சொற்கள் 3 வகைப்படும். அவை நேரிணை, எதிரிணை, செரியிணை. ஒரே பொருளை தரும் இணை நேரிணை எனப்படும். எடுத்துக்காட்டு சீரும் சிறப்பும் பேரும் புகழும். எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணை எனப்படும். எடுத்துக்காட்டு இரவு பகல், உயர்வு தாழ்வு. பொருளின் செறிவை குறித்து வருவன செரி இணை எனப்படும். எடுத்துக்காட்டு பச்சை பசேல், வெள்ளை வெளியேறு. கலைச்சொல் அறிவோம். கைவினைப் பொருள்கள் கிராஃப்ட்ஸ். புல்லாங்குழல் ஃப்ளூட், முரசு ட்ரம், கூடை முடைதல் பாஸ்கெட்ரி, பின்னுதல் நெட்டிங், கொம்பு ஹார்ன், கைவினைஞர் ஆர்டிசன், சடங்கு ரைட். வாழ்வியல் இயல் 5 திருக்குறள். தெரிந்து வினையாடல். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். பொருள் செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். பொருள் இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். செங்கோன்மை. ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகுதே முறை. பொருள் எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலைமையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செயின். பொருள் உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார். அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். வெறுவந்த செய்யாமை. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. பொருள் ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும். இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். பொருள் நம் அரசர் கடுமையானவர் என்ற குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார்.
சொல்வன்மை கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். பொருள் கேட்பவரை தன்மயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். சொல்லுக சொல்லை பிரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. பொருள் நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். அவையறிதல் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். பொருள் சொல்வளமும் நட்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்த. பொருள் சொற்களை ஆராயும் அறிந்து நிறைந்த அவையில் பேசும் போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமையடையும். இயல் 5 முடிவுற்றது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6th 7th தமிழ் இது எல்லாமே இயல் 18 இயல்களும் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். நன்றி.